வணக்கம் நண்பர்களே, இது முந்தைய பதிவின் தொடர்ச்சி. முந்தைய பதிவில் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி தடுப்பாங்க, நம்மளை எப்படி புற்றுணர்ச்சிக்குள்ளாக்கி நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி தடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை எப்படி கையாளலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். இப்போது அதுக்கான பதிவு. நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்மளுடைய மன உறுதியையும் மன அமைதியையும் சீர்குலைக்கிறது தான். இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய எதிர்மறை கருத்துக்களால் என்னுடைய மன அமைதியோ மன உறுதியையோ சீர்குலைக்க விட மாட்டேன். 2வது பாயிண்ட்டு, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய இலக்கின் மீது தான் இருக்கும். மற்றவங்களுடைய எதிர்மறையான கருத்துக்களாலேயோ சிந்தனைகளாலோ என்னுடைய இலக்கின் மீது உள்ள கவனத்தை நான் திசை திருப்ப விட மாட்டேன். 3வது பாயிண்ட், என்னுடைய வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் என்னிடம் இருக்கிறது. அதனால் மற்றவங்களுடைய கருத்துக்கு உடன்பட்டு நான் தவறான முடிவை எடுக்க மாட்டேன். இந்த 3 விஷயங்களையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். அடுத்த பதிவில் நம்முடைய வளர்ச்சி தடுப்பவர்களை நாம் எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். தன்னம்பிக்கையுடன் சுகி கிரிஸ், லால்குடி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இது முந்தைய பதிவின் தொடர்ச்சி. முந்தைய பதிவில் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி தடுப்பாங்க, நம்மளை எப்படி குற்றவுணர்ச்சிக்கு உள்ளாக்கி நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி தடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை எப்படி கையாளலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். இப்போது அதற்கான பதிவு. நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்மளுடைய மன உறுதியையும் மன அமைதியையும் சீர்குலைக்கிறது தான். இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய எதிர்மறை கருத்துக்களால் என்னுடைய மன அமைதியோ மன உறுதியையோ சீர்குலைக்க விட மாட்டேன். 2வது பாயிண்ட்டு, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய இலக்கின் மீது தான் இருக்கும். மற்றவங்களுடைய எதிர்மறையான கருத்துக்களாலேயோ சிந்தனைகளாலோ என்னுடைய இலக்கின் மீது உள்ள கவனத்தை நான் திசை திருப்ப விட மாட்டேன். 3வது பாயிண்ட், என்னுடைய வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் என்னிடம் இருக்கிறது. அதனால் மற்றவங்களுடைய கருத்துக்கு உடன்பட்டு நான் தவறான முடிவை எடுக்க மாட்டேன். இந்த 3 விஷயங்களையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். அடுத்த பதிவில் நம்முடைய வளர்ச்சி தடுப்பவர்களை நாம் எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். தன்னம்பிக்கையுடன் சுகி கிரிஸ், லால்குடி. வணக்கம்.